கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கல்வராயன் மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சுவது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்று அந்த பகுதி மக்கள் கூறியதை கேட்க முடிந்தது. இது இன்றோ நேற்றோ நடந்தது போல அல்ல. அவங்க சொல்றதை பாக்குறப்ப பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப காவல்துறையும் சோதனை மேற்கொண்டு வருகிறது. என்ன நிலவரம்? 1095 சதுர கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த கல்வராயன் மலை. ஒருபுறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம், மறுபுறம் சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இப்படி 3 மாவட்டத்திற்கு நடுவில் அமைந்திருக்கும் இந்த மலையின் மீதுதான் கிட்டத்தட்ட 108 கிராமங்கள் இருக்கிறது. இந்த 108 கிராமங்களும் முழுக்க முழுக்க இயற்கையோடு வாழக்கூடிய கிராமங்கள் தான். இவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இயற்கையை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் தான் மது அதிகமாக வரும் வேளையில் மதுவை தேடி அதிகமாக பொதுமக்கள் வந்த காரணத்தினால் அவர்கள் அங்கு கிடைக்கும் மலையில் கிடைக்கும் இந்த கடுக்காவை பயன்படுத்தி சாராயம் காச தொடங்கியிருக்கிறார்கள். அது காலப்போக்கில் அது வருவாய் அதிகமாக கிடைக்கும் காரணத்தினால் அதையே நாம் ஒரு தொழிலாக மாற்றிவிட்டார்கள். இதை அந்த பொதுமக்களுக்கு தடுக்க வேண்டும், அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசோ காவல்துறையோ பெரிய அளவு ஈடுபடவில்லை என்று இங்கிருக்கும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாகவே இந்த பகுதி முழுவதும் இந்த கடுக்காவை பயன்படுத்தி சாராயம் என்று தொடர்ந்து காசப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடிப்பகுதியில் கச்சிராபாளையமும் மலை மீது கரியாலூர் என்ற 2 இடங்களில் காவல்துறை காவல் நிலையம் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். பல முறை அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்கள் மீது சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலும் தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த சாராயம் காசுவதற்கான காரணம் இந்த பகுதி மிகப்பெரிய அடர்ந்த காடு பகுதி காரணமாக காவல்துறை பல இடங்களில் சென்று நேரடியாக விசாரணை நடத்த முடியாது. இதனாலே இந்த பகுதியில் இதுமேல் தொடர்ந்து இந்த சம்பவம் நடக்கிறது. ஆனால் இந்த கடுக்காவை பயன்படுத்தி இந்த சாராயம் காய்ச்சுவதனால் உயிரிழப்பு ஏற்படாதனால் இது பெரிய அளவுக்கு வெளியே வரவில்லை. ஆனால் தற்போது ரசாயனத்தை பயன்படுத்தி சாராயம் குடித்த காரணத்தால் இந்த அளவு உயிரிழப்பு ஏற்பட்டது. தற்போதுதான் காவல்துறை அனைத்தும் முடுக்கிவிடப்பட்டு அனைத்து பகுதியில் இருக்கும் அந்த அனுமதிக்கப்படாத இந்த சாராயங்களை, போதைப் பொருட்களை தடுக்கும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. இதையெல்லாம் முன்கூட்டியே பண்ணியிருந்தால் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் 51 பேர் உயிரிழந்திருக்க மாட்டார்கள். அந்த 51 பேர் உயிரிழந்த பிறகு தமிழகம் முழுவதும் இதுபோல் நடவடிக்கை என்பது காவல்துறையால் எடுக்கப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. காரணம், இதுபோல் நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் 51 உயிர்கள் பலியாக வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இந்த பகுதி மக்கள் முழுவதுமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சியை பார்த்தாலே தெரியும். இயற்கையோடு இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள், விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள், இயற்கை பொருளை பயன்படுத்தி உணவாக பயன்படுத்திய கிராமங்கள் தற்போது இதையெல்லாம் மாறி அவருடைய வாழ்க்கை முறையை மாறிவிட்டது, குலைத்து விட்டது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுவதும் இந்த கள்ளச்சாராயம், மது போதைக்காக அடிமையானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக ஒரு ஆய்வறிக்கை செய்து யாருக்கெல்லாம் இதுபோல் பிரச்சனை இருக்கிறது அதை மாற்று ஏற்பாடாகவும் அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக என்ன செய்யலாம் என்று ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக சற்று முன் நம் காவல்துறையிடம் கேட்டதற்கு கல்வராயன் மலை மீது தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் கள்ளக்குறிச்சி முழுவதுமாக ஏற்கனவே பட்டியலில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை தேடுகிற பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை உடனடியாக தடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டாலும் இதையெல்லாம் தாமதமான நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள். விஷச்சாராய மரணத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 7 பேர் ஏற்கனவே கைதான நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீதர், நீங்க சொன்னீங்க சமூக ஆர்வலர்கள் சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதை தடுக்க வேண்டும் என்று உணராமல் இருந்திருக்கிறார்கள் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சொன்னதா சொன்னீங்க. அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இணைந்து காவல்துறையிடம் இதற்கு முன்னதாக புகார் அளிச்சிருக்கிறாங்களா இது குறித்து? குறிப்பாக இந்த எளிய மக்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நம் மிகப்பெரிய ஒரு கவலையாக பதிவு செய்கிறோம். அந்த பகுதியை சேர்ந்த மக்கள், குறிப்பாக அந்த கருணாபுரம் பகுதி மக்கள் பல முறை இந்த பகுதியில் சாராயம் விற்பதாகவும் இதை தடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் கொண்டு சென்று கூறினாலோ புகார் தெரிவித்தாலோ அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் அந்த குற்றவாளியிடமே அந்த தகவலை தெரிவித்து யார் புகார் கொடுத்தாரோ அவரிடமே போய் தகராறு என்பது பலமுறை நடந்ததாக அங்கிருக்கும் பெண்கள் கண்ணீரோடு பதிவு
பதிவு செய்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் மீண்டும் காவல்துறை நாம் தகவல் தெரிவித்தால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தங்களை எதாவது செய்து விடுவார்களோ என்ற பயத்தின் காரணமாக ஒரு சில முறைகள் மட்டுமே அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பிலும் இருந்தும் அந்த காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த காவல் நிலையம் அந்த உயிரிழந்த அந்த பகுதியான கருணாபுரத்திற்கு 100 மீட்டர் கூட இல்லை என்று சொல்லலாம். ஒரு செவரை தாண்டினாலே அந்த பகுதிக்கு வந்து விடலாம். அதன் அருகே தான் நீதிமன்றம் இருக்கிறது, அதன் அருகே தான் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது. இப்படி அரசு அலுவலகங்கள் அனைத்தும் செயல்படும் அருகே தான் அந்த கருணாபுரம் பகுதி இருக்கிறது. அங்கேதான் இந்த குற்ற சம்பவம் நடந்திருக்கிறது. அரசு அலுவலகங்கள் இருக்கின்ற அந்த பகுதியிலேயே குற்றச்சம்பவம் நடந்திருப்பது என்பது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாகத்தான் இருக்கிறது. அரசு இனிமேலாவது நடவடிக்கை எடுக்கட்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ.